இவங்களோட கடலுக்கு பதில் சொல்றது அவர் மேல உயிரையே வச்சிருக்கிறாங்க. அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, எங்க அம்மா. என்ன சொல்றது? ஐயோ, உண்மையே இல்லாமல் இருந்து எனக்கு பாருங்க, தர்மபுரி படத்தில் அவர் எனக்கு அசிஸ்டண்ட் மாதிரி நடிக்கிறாரு. யார் ஒத்துப்பா? எவ்வளோ பெரிய மனசு அவருக்கு. அது ஒரு பேட்டியில் அவரை கேட்குறாங்க. அந்த பேட்டி கேட்குறதுக்கு வரும்போது நான் ஹீரோ இல்லை, பாஸ்கர் தான் ஹீரோ, அவங்ககிட்ட போய் கேளுங்கன்றாரு. மறுபடியும் அவர் இதே மண்ணில் பிறக்கணும், கேப்டனாகவே வரணும், நம்மளை எல்லாம் பார்க்கணும். எத்தனையோ படம் அண்ணன் எனக்கு வாய்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நடிகர் சங்கம் கார்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, எங்கள் அம்மா. பாருங்க அவர் மேலே எவ்வளோ உயிரை வச்சுருக்குறாங்கன்னு. எல்லார்ட்டையுமே அப்படி பழகினார். எல்லாரையும் நல்லா இருக்குங்களான்னு கேட்பாரு, எல்லாரையும் சாப்பிட்டீங்களா மாதிரி, எல்லோரும் சாப்பிடணும், நல்லா இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கஷ்டம்னா உடனே போய் உதவி பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு புனித ஆத்மா இன்றைக்கி இறைவன்கிட்ட போயிட்டார். நிச்சயமாக அவர் எங்கே போனாலும் நம்ம இதயத்திலேருந்து வெளியில் போக மாட்டார். நமக்கு எங்கே இருந்தாலும் அவர் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஐயா ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நிச்சயமாக எனக்கும் அந்த ஆசை உண்டு. அப்படி அதற்கு நிச்சயமாக தகுதியானவர் தான் எங்கள் அண்ணன். கட்டடத்துக்கு அவர் பெயர் வச்சால் நான் ரொம்ப மகிழ்வேன், ரொம்ப மகிழ்வேன். ஏன்னா நடிகர் சங்கத்துக்கு அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, அதனுடைய கடனை எல்லாம் அடைச்சிருக்கிறாரு, எவ்வளவோ பேருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா நான் என்னையே எடுத்துங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்து எனக்கு பாருங்கள், தர்மபுரி படத்தில் அவர் எனக்கு அசிஸ்டண்ட் மாதிரி நடிக்கிறாரு. யார் ஒத்துப்பா? எவ்வளோ பெரிய மனசு அவருக்கு. அது ஒரு பேட்டியில் அவரை கேட்குறாங்க. அந்த பேட்டி கேட்குறதுக்கு வரும்போது நான் ஹீரோ இல்லை, பாஸ்கர் தான் ஹீரோ, அவங்ககிட்ட போய் கேளுங்கன்றாரு. இப்படி எந்த மனசு வரும்? அவ்வளோ உயரத்தில் இருக்கிறவர். அவருக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கூழாங்கல். நான் என்னை அவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தி விட்டதில் நிச்சயமாக அவர் ஒரு பெரிய பங்கு, அவருக்கு ஒரு பெரிய பங்கு. ஆன்மா சாந்தி அடையணும், அவ்வளோ. ஐயோ, எளிமைன்னு அவர் அப்படி கொஞ்சம் கூட தான் ஒரு பெரிய ஒரு லெவல் புரட்சி கலைஞர் அப்படின்ற ஒரு எண்ணமே அவருக்கு கிடையாது. தான் ஒரு பெரிய நடிகருங்கிற எண்ணமே கிடையாது. யாரை பார்த்தாலும், என்னை பார்த்தாலும் சாதாரணமாக பேசுவார், இவங்களை பார்த்தாலும் சாதாரணமாக பேசுவார், உங்களை பார்த்தாலும் சாதாரணமாக பேசுவார். பார்த்த உடனே கேட்குற முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களாங்கிறது தான். நீ முதல்ல போய் சாப்பிட்டு அப்புறமா பேசுகிறேன் பாரு. வீட்டுக்கு போனாக்கா அண்ணன் அண்ணி நிற்க வச்சு நெத்தியில் விபூதி பூசி விடுவாங்க. நான் அவங்க காலில் விழுந்து கும்பிடுவேன். இப்போ தான் அண்ணிகிட்ட கேட்டேன், இனிமேல் எந்த ஜென்மத்தில் எனக்கு விபூதி பூச போகிறாரு, போயிட்டு வாங்கன்னு சொல்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. மறுபடியும் அவர் இதே மண்ணில் பிறக்கணும், கேப்டனாகவே வரணும், நம்மளை எல்லாம் பார்க்கணும். அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த மக்கள் எல்லார் சார்பாகவும் நான் நன்றி சொல்கிறேன்.